ஹாய், வாங்குங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் குலோப் ஜாமுன். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பண்டிகைலாம் வந்துச்சுன்னா அந்த பாக்கெட்டில் விற்கிது பார்த்தீங்களா குலோப் ஜாம் பவுட்ரு, அதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம இப்போ அது எதுவுமே இல்லாமல் கோதுமை மாவு வச்சு நல்ல டேஸ்டாட்டு ஒரு குலோப் ஜாம் வீட்டிலே ரெடி பண்ணலாமா? வாங்க. நான் அதுக்கு இப்போ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் அது. இந்த ரேஷனில் போடுவாங்கள்ல கோதுமை, அதை நல்லா காய வச்சு நான் அரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு தாங்க இது. அந்த கோதுமை மாவு 200 கிராம் எடுத்துருக்கேன். இது வந்து பிளெயின் கோவா, அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம அந்த பால் பாக்கெட்டில் இருந்து எடுக்கக்கூடிய பால் ஆடாக சேகரித்து அதில் பண்ணக்கூடிய கோவா தான் இது. அதை வந்து கரெக்டாக இதுவும் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் பாலை காய்ச்சி ஆற வச்சு அதில் வர அந்த பால் ஏடை நான் ஒரு 15-20 நாளாக சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது டப்பாவில் உள்ளதை அதை கொட்டிட்டு அது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த காஞ்ச தேங்காய் துருவல் கடையில் பாக்கெட்டில் வைக்கும் பாருங்க, அந்த தேங்காய் துருவல் இல்லை நம்ம வீட்டில் துருவுற தேங்காய் கூட பரவாயில்ல. அப்புறம் ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் மில்க் மேடும் ஊற்றிட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு மேஷ் பண்ணிடுவோம் பாருங்கள். அது கொதிக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சூப்பராக சுருண்டு வரும்போது அதில் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் ஒரு பிளேட்டில் நெய் தடவின பிளேட்டில் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த கோவா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து நம்ம கட்டி இல்லாமல் உறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா கூட நீங்கள் கடையில் விற்கும் பாருங்கள் பிளெயின் கோவான்னு சொல்லி, அது கூட வாங்கிங்க. கொடுத்துட்டு நம்ம இப்போ அந்த கோதுமை மாவு இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸிங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த பவுடரு பாக்கெட்டு ரெடிமேடு வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதை விட இதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா. இப்போ ஃபஸ்ட்டு ஏதோ கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கையை வச்சு இந்த மாவு அந்த பிளெயின் கோவாட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து விரவிக்கலாம். நல்லா ஆறின பால் தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்து விரவிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் பால் மிக்ஸ் பண்ணேன். பாருங்கள், இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ நம்ம இந்த சப்பாத்தி மாவு கண்டென்சர் வருது பார்த்தீங்களா, அந்த கரெக்டுக்கு நம்ம இதை பிணைஞ்சாச்சு. ரொம்ப அழுத்தியெல்லாம் பேச வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். இது கூட இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் இந்த மாவோட எல்லாம் சேர்ந்து கலந்த உடனே நம்ம உருட்டி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். தொடும்போது தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம அந்த ஜாமுனுக்கு தேவையான சிரப்பு ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக 500 கிராம் சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 400 கிராம் கூட எடுத்துங்க. நான் இப்போ 2 டம்ளர் போட்டிருக்கேன். 2 டம்ளர்னால் உங்களுக்கு 500 கிராமும் கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு கரெக்டாக 2 டம்ளரு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கலர் ஆரஞ்சு கலர் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இதில் நிறைய வேண்டாம், ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா அதில் கரையிட்டு ரொம்ப இந்த கம்பி பதெல்லாம் வரணும்லாம் அவசியம் கிடையாது. பாகு ஜஸ்ட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும், அவ்வளோதான். லைட்டாக ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக கலர் போடுங்க, வேணான்னா நீங்கள் விட்டுடுங்க. நான் அந்த கலர் லைட்டாக போட்டோன்னா நம்ம அந்த குலோப் ஜாம் நம்ம இந்த கடையிலலாம் விற்கிற கலரில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் லைட்டாக சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டு. சக்கரை பாவு கொதிக்கிறதுக்கு இல்லை, நம்ம இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. அந்த பாலெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு நல்ல விழுசல் இல்லாமல் வரும். கரெக்டாக இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு லைட்டாக கையில் நெய் தடவிங்க. உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு இப்படி எடுத்துகிட்டு கையில் வச்சு அப்படியே லைட்டாக அப்படி தேய்ச்சிங்க. அப்போ தான் விழுசல் இல்லாமல் நல்லா வரும். இந்த வேணுங்க இப்படி வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெருதுவாக இப்படி உருட்டிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்படி உருட்டி ரெடி பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம உருட்டி ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைஸாக இருக்கணும்.
இப்படி லைட்டாக விழிசல் மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் கையில் வச்சு, ஏன்னா நம்ம உருட்டி முடிக்கிறதுக்கெல்லாம் லைட்டாக, ஆனால் விழிசல் நம்ம பொரிக்கும் போது விழிசல் வராது. இது பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது இப்படி கொதிச்சிட்டு இருக்கும்போது இது வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு விட்டுறலாம். வச்சுட்டு நம்ம பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு இதை பொரித்து எடுத்துடலாம். இது லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த சிரப்பு வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்க இந்த ரோஸ் எசன்ஸில் ஒரு சொட்டு ஊற்றுறேங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாய் போட்டுக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து மீடியத்தில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். ஹீட் ஆகிறதும் அதே தான், மீடியத்தில் வைக்கிற ஸ்டவ் மீடியத்தில் தான் இருக்கணும். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சி, ரொம்ப ஹீட் வேணாம். இப்போ நம்ம இதை போட்டு ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. பொரிச்சு எடுத்துடலாம். பண்டிகை காலம்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து பால் பாக்கெட்டில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆடையை சேகரித்து வச்சு இந்த மாதிரி பிளெயின் கோவா பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நமக்கு எப்போ ஸ்வீட் செய்யணும்னு ஆசை வருதோ அப்போ டக்குன்னு எடுத்து ஒரு 1/2 hourக்கு முன்னாடி அதை எடுத்து வெளில வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கோதுமை மாவில் போட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சிங்களேன், வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக பிள்ளைகளுக்கு குலோப்ஜாம் ஸ்வீட் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம கோவாவில் வந்து அரை சக்கரை தான் போடுவோம், ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. பிளெயின் கோவாவில் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தான் சேர்த்துப்போம். அதனால தான் நமக்கு வந்து நம்ம அந்த ஜீரா செய்யும்போது சக்கரை கம்மியாக சேர்க்குறோம். இல்லைன்னு வச்சிங்களா நீங்கள் 600 கிராம் சேர்க்கணும் இந்த அளவுக்குன்னா. நம்ம இப்போ அது கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். லைட்டாக அப்படியே திருப்பி விடுவோங்க. எல்லாம் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே வந்து ஒன்று ஒன்று இடிக்காத அளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம ஆயிலில் போட்டதெல்லாம் அது ஹீட் ஆகி வெந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டேன் ஆகும் பாருங்கள். டேன் ஆகி இப்படி நிற்கிதா. இப்போ நம்ம மெதுவாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க. விழிசல்லாமல் வரும். மெதுவாக அப்படி கிளறுவோம். ஏன்னா நம்ம மீடியத்தில் வச்சுருக்கனால நல்ல பொறுமையாக உள்ளே இருக்க மாவும் நல்ல வெந்து பொன்னிறமாக வரணும். அந்த சமயம் தான் அதை எடுக்கணும். நம்ம ஹையில் வச்சோன்னு வச்சிங்களேன், மேல் டாப்பில் நல்லா வெந்திருக்கும், உள்ளே வந்து கோதுமை மாவு பார்த்திங்களா வேகாமல் இருக்கும். இதுனா நல்லா அழகாக வெந்துடும். இப்போ நம்ம இங்கே பாகு ஹீட் ஆகிட்டுருக்கு பார்த்திங்களா, போதும். இதை அணைச்சிருவோம். ஆஃப் பண்ணி இப்படியே வச்சிடலாம். இது எடுத்து இந்த பாகு லைட் சூடாக இருக்கும்போது தான் இது தட்டணும். அப்படி ஆறிடுச்சுன்னா மறுபடியும் லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், கலரே நல்ல இந்த கடையில் வாங்குகிற குலோப்ஜாம் கலர்லேயே இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ அங்கே நம்ம சூடாக மூடி வச்சுருந்த அந்த பாகு சூடாகவே தான் இருக்குது, ஆறலை. அதனால் இது எல்லாத்தையும் அப்படியே இந்த பாகில் தட்டிடலாம். சூட்டோடைய லைட் சூடாக இருக்கும்போதே தட்டிடலாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டுடலாங்க. நம்ம ரோஸ் எசன்ஸ் கொஞ்சோண்டு சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதுதாங்க செம்ம டேஸ்ட்டு பாருங்க. இது வந்து அப்படியே நல்ல இதில் லைட்டாக ஒரு இந்த சூட்டோடு கிளறி மூடி வச்சிடணுங்க. ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 hour கழிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறணும். நமக்கு பின்ன டைம் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் காட்டுறேன். எவ்வளோ தூரத்துக்கு ஊறுதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த ஜீரா பாருங்கள் என்ன ஒரு வாசனையாக இருக்குது, சூப்பர் வாசனையாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்ல சாஃப்ட் வேணும்னா நீங்கள் மாவு வரும்போதே ஒரு பிஞ்சளவு சோடா உப்பும் சேர்த்து வரவுங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ குழந்தைகளுக்கெலாம் கொடுக்குறதுனால அந்த அளவுக்கு சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துங்க என்ன. இந்த மாதிரி கோதுமை மாவும் பிளெயின் கோவாவும் சேர்த்து நீங்கள் வீட்டிலேயே குலோப்ஜாம் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கடையில் நம்ம ரெடிமேட் மாவுலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகேவா?